ஹலோ மக்களே, நான் தான் முருங்கன். கிராமத்தில் எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்வேன். நான் தான் அது. நான் தான் மல்லிகா, டீ கடை ஓனர். நான் தான் செல்வம். எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எப்போவும் சாப்பாடு பற்றி தான் நான் யோசிப்பேன். நான் தான் பழனி. எனக்கு கேட்குறது எல்லாமே தப்பாக தான் கேட்கும். என் பெயர் ரமேஷ். நான் தான் புதிய ஸ்மார்ட் போன் வாங்கியவன். காட்சி ஒன்று, டீ கடை காலை. ஏன் முருகா, காலையில் என்ன அவ்வளோ சோகமாக இருக்க? என்னாச்சு உனக்கு? வாடா செல்வம், இல்லை நேரம் எங்கே போனாலே காணும். எங்கே பாரு, இவன் முருகா சோகமாக உட்காந்து இருக்கான். என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அடப்பு உட்கான், என் பொண்டாட்டி தொல்லை தாங்கல. அவளை சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. அதை விடுக்கா. டே முருகா, என்னடா ஆச்சு? ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கு? அக்கா கேட்டுக்குமே எதுவும் பதில் சொல்லலையாமே. என்னடா ஆச்சு சொல்லு. என்னை ஏன்டா கேட்குற? வீட்டில் கோழி கூட என்னை பார்த்து சிரிக்குது. ஏன்டா அப்படி என்ன ஆச்சு? அதை போட நானும் உடம்பு குறைக்கலாம்னு சொல்லிட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தேன். அதுவும் நேற்று தான் டயட்டுன்றது நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா 10 இட்லி போட்டுட்டாங்க, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி. அடாட, நீ உடம்பு குறைக்கணும்னு யோசிச்சதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஏன்னா உங்கள் அம்மா 10 இட்லி போட்டால் உனக்கு தேவையான இட்லி எடுத்து சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போக வேண்டியது தானே. அது எதுக்கடா இவ்வளோ சோகமாக இருக்க? அப்படிதாக்கா நானும் நினச்சேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 இட்லி மட்டும் போதும்னு நினச்சி 2 மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? சாப்பாடு வீணாக்க எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால் என்ன பண்ண தெரியுமா? மீதி 8 இட்லியும் வீணாக்கக்கூடாதுன்னு எடுத்து சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டேன். உன் சோகத்துக்கு காரணம் இதுதானா? சரி, விட்றா பார்த்துக்கலாம். சரிடா, என்ன பண்ணுறது? நாளையிலேருந்து மறுபடியும் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. சரிடா, அப்படிதான் பண்ணு. பார்ப்போம், அந்த டயட்டை ஆரம்பித்து நீ எத்தனை நாளைக்கு நீ வந்து ஃபாலோ பண்ணுறன்றதை நாங்களும் பார்க்குறோம். சரியா? சரிடா மச்சான், நான் வீட்டுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் பொண்டாட்டி ஒவ்வொன்னு சொல்லிட்டு வந்து கொலைப்பா. நான் கிளம்புறேன். ஆமாண்டா, நானும் போகிறேன். டைம் ஆகுது. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவன் இன்னும் நல்லுன்னு கொலைப்பான். பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு.